லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இந்த மூடி திறக்க மாட்டேங்குது? மூடி சுத்திக்குச்சு போல. என்ன பண்றது இப்போ? இந்த கத்தியை வச்சு மூடியை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். யாராவது வரதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கலை திறந்து பர்னர்ல ஊத்திடலான்னு பார்த்தா இந்த நேரத்துல இந்த மூடி கூட எனக்கு சதி பண்ணுது. வா ஸ்வேதா. அது என்ன கையில கத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ, கரெக்டா கையில இருக்கிற கத்தியை பார்த்து கேக்குறாளே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்த வெங்காயத்தை வச்சு ஸ்வேதாவை சமாளிச்சிட வேண்டியதுதான். அது ஸ்வேதா, நீ இந்த வீட்டுல எவ்வளவு வேலைன்னு தான் பாப்ப? மேடி கூட ஆபீஸ்க்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பாக்குறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? அதான் உனக்கு சமையலுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணலான்னு வெங்காயம் வெட்டி கொடுக்கலான்னு வந்தேன். பாட்டிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஸ்வேதா, என்ன பண்ற? மேடி குடிக்க சுடுதண்ணி கேட்டாரு, அத போட்டுட்டு இருக்கேன். ஆஹா, சரி சரி, போடு போடு. இவ எப்ப போறது, நம்ம எப்ப வேலையை முடிக்கிறது? போய் தொலைற வரைக்கும் வெங்காயத்தை வெட்டுவோம். மா, பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பாட்டிய காணோம். அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அந்த கிழவி கிட்ட பர்னர்ல போய் ஆசிட ஊத்திட்டு வான்னு சொன்னோம். எதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு தெரியலையே. சரி வாமா, என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். வா வா. என் மாமியாருக்கு கூட நான் வெங்காயம் வெட்டி கொடுத்தது கிடையாது. என் விதி இந்த ஸ்வேதாவுக்கு வெங்காயம் வெட்டி கொடுக்குறேன். எல்லாம் அந்த பாட்டில் முடி சுத்திக்கிட்டதுனால வந்த வென. ஐயோ, கண்ணு வேற எரியுதே. அம்மா, கிச்சனுக்குள்ள யார் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம உள்ள போக வேணாம், வெளியே இருந்தே எட்டி பார்க்கலாம். சரி பூமிகா, வா. இந்த கிழவி கிட்ட நம்ம என்ன சொல்லி அனுப்பணும்? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. கூலா வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது இப்போ? யார் என் மேல இத வீசினது? ஓ, இவளுங்களா? நான் வெங்காயம் வெட்டுறது வேற பாத்துட்டாளுங்களே. இப்ப என்ன பண்றது?
நான் சொன்ன வேலையை விட்டுட்டு அந்த ஸ்வேதா போடுற சோத்துக்காக அவளுக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கியா? ரூமுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏய், நான் ஸ்வேதாவுக்கு சேவையெல்லாம் ஒண்ணும் பண்ணலடி. பொய்யா சொல்ற? அம்மா இருமா. அம்மா பாட்டி ரூமுக்கு வரட்டும், அங்க வச்சு பேசிக்கலாம். நீ ரூமுக்கு வா, அங்க உன் தலையில கொட்டி முறுக்கு பிழியிற. ஐயோ ஐயோ, சூழ்நிலை தெரியாம இந்த பூமிகா கண்மணி வேற நம்மள தப்பா நினைச்சிட்டாங்க. ரூமுக்கு போனா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அம்மிக்கல்ல தக்காளி நசுக்கிற மாதிரி நம்மள நசுக்கிடுவாளுங்களே. கெமிக்கலை எப்படியாவது பர்னர்ல ஊத்தி கண்மணி சொன்ன வேலையை முடிச்சாதான் தப்பிக்க முடியும். ஆனா இவ குத்துக்கல் மாதிரி இங்கேயே நிக்கிறாளே. நம்ம வீட்டுக்கு தானே போறோம். என் கூட கார்ல வந்தா உனக்கு என்ன? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற ஸ்வேதா? வா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பெரிய தானே போறோம். இப்ப நான் உங்க கூட கார்ல வந்து பழகிட்டேன்னா நான் பஸ்ல வரும்போது கார்ல அவங்க கூட வந்ததை நினைச்சு என் மனசு ஏங்கும். இந்த மனசுக்கு புரிய வைக்கணும், பஸ் தான் நிரந்தரம். நான் தப்பு பண்ணா நீங்க நாடிங்க கண்டீங்க. ஆனா நான் தப்பை பண்ணாம நீங்க நடிச்சதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க பெருசா ஜெயிக்கணும், பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவனா? நான் ஸ்வேதாவை அடிச்சதுல இருந்தே அவ அப்செட்டா இருக்கா. நான் பேசினா கூட என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. இப்ப எப்படியாவது ஸ்வேதாவை சமாதானம் செய்யணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. சரி, ஸ்வேதா ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வருவாள்ல, அப்ப பேசிக்கலாம். மேடி தொண்டை ஒரு மாதிரியா இருக்குன்னு தானே சுடுதண்ணி கேட்டாரு. சுடுதண்ணி குடிச்சா தொண்டை எப்படி சரியாகும்? பேசாம மேடிக்கு மிளகு கஷாயம் வச்சு கொடுத்துடலாம். டப்பால மிளகு இல்லையே. சரி, கடைக்கு போய் மிளகு வாங்கிட்டு வந்து கஷாயம் வச்சு கொடுத்துடலாம். பாட்டி, என்ன ஸ்வேதா? அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. நான் கடைக்கு போய் மிளகு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஸ்வேதா போயிட்டா. கண்மணி சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். அப்பாடா, மூடி திறந்துடுச்சு. கண்மணி இந்த பாட்டில் இருக்கிற கெமிக்கலை வச்சு நம்மள என்ன பண்ண சொன்னா? ஐயோ, பதட்டத்துல மறந்து தொலைச்சிட்டனே. பேசாம கண்மணி கிட்ட போய் நீ என்ன சொன்னு கேட்டுருவோமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், கேட்டா அடிப்பா. நம்மளே யோசிப்போம். என்ன சொன்னா கண்மணி? இந்த கெமிக்கல்ல நீ ஸ்டவ் பர்னரை திறந்து உள்ள ஊத்தி விட்டாலே போதும். ஸ்வேதா வந்து கேஸ் அடுப்பை பத்த வைக்கும் போது பர்னர் வச்சு செத்துருவாங்க. ஞாபகம் வந்துருச்சு. இந்த மருந்து எடுத்து இந்த பர்னர்ல ஊத்த சொன்னால. ராகினி, அட, இது ராகினி அம்மாவாச்சே. இது எப்ப இந்த வீட்டுக்கு வந்துச்சு? ஏன் இவங்க நம்மள பார்த்ததும் இப்படி முழிக்கிறாங்க? என்ன இந்த அம்மா ஒரு மாதிரியா என்ன பாக்குது?
வாங்க வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? என் பொண்ணை பார்க்க வந்தேன். ஆஹா, நான் அத கேக்கல. கிச்சனுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சன்ல? பார்த்தா தெரியல, வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். வெங்காயமா? ஆமா, ஏன் நாலா வெங்காயம் வெட்டக்கூடாதா என்ன? வெட்டலாம். அப்புறம் எதுக்கு ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இல்ல, ஸ்வேதாவை தவிர உங்க குடும்பத்துல வேற யாருக்குமே வேலை செஞ்ச பழக்கம் இல்லையே. அதான் நீங்க வேலை செய்யறத பார்த்ததுமே ஒரு சின்ன டவுட். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தண்ணி குடிக்க வந்தேன். நான் பர்னர்ல கெமிக்கலை ஊத்த வர நேரம் தான் இந்த வீட்ல எல்லாரும் தண்ணி குடிக்க வருவாங்க. எல்லாம் என் நேரம். அடுத்து யாரும் வர்றதுக்குள்ள முதல்ல போய் பர்னர்ல கெமிக்கலை ஊத்திடணும். என்ன இது, கெமிக்கல் வெளியிலே வர மாட்டேங்குது? சுத்தம். இதென்ன இந்த கெமிக்கல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வடியுது? இது வடியறதுக்குள்ள தீபாவளியே வந்துரும் போல இருக்கே. யோய், சீக்கிரமா வடிஞ்சு தொலை. இன்னைக்கு என்ன எல்லாமே நமக்கு எதிரா சதி பண்ணுது? யோய், ஊத்தி தொலைய. அப்பாடா, ஒரு வழியா ஊத்தியாச்சு. ஐயோ, பாட்டி. இவன் எப்ப வந்தா? நம்ம பர்னர்ல மருந்து ஊத்துறத பாத்திருப்பானோ? பாட்டி, ஸ்வேதா எங்க? நல்ல வேளை, மேடி நம்ம பர்னர்ல மருந்து ஊத்துனத பாக்கல. பாட்டி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஸ்வேதா எங்க? அது வந்து மேடி, ஸ்வேதா ஏதோ வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கா. கடைக்கு போயிருக்காளா? சரி, ஸ்வேதா வந்தா நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, சரியா? சரி தம்பி. ஓகே. அது சரி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அது வந்து இந்த கருங்காயம், இந்த வெங்காயத்தை வெட்ட வந்தேன் தம்பி. அப்பா போயிட்டான். உடனே இந்த இடத்த காலி பண்ணிடணும். எங்க அம்மாவை நம்பி நம்ம பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்பிருச்சு. வர வர அந்த கிழவிக்கு திமிர் ஓவர் ஆயிட்டே போகுது. நாம சொல்றத செய்யறதே இல்ல. வரட்டும் அந்த கிழவி, இருக்கு அந்த கிழவிக்கு கச்சேரி. கண்மணி, பூமிகா, சக்சஸ் சக்சஸ். உன்ன எதுக்குடி என்ன கொட்டின? ஏன்னு உனக்கு தெரியாது? அப்படியே உன்னை போட்டனா? ஐயோ, கொட்டாதரி கொட்டாதரி, வலிக்குது. எங்களை விட்டுட்டு எங்க பரம எதிரி அந்த ஸ்வேதா கூட கூட்டணி சேர்றியா? அப்படியெல்லாம் இல்ல கண்மணி. பொய் சொல்லாத. நான் ஒன்னும் பொய் சொல்லல. நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் தெரியுமா?
வேலையை முடிச்சிட்டியா? என்ன பாட்டி சொல்ற? ஆமா பூமிகா, நானு கிச்சனுக்குள்ள போனனா அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. நான் கடைக்கு போய் மிளகு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஸ்வேதா கடைக்கு போன நேரத்தை பயன்படுத்தி நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். எங்க அம்மான்னா அம்மாதான். சூப்பர்மா. சூப்பர் பாட்டி. வேலை முடிஞ்சா ஒரு மாதிரி பேசுவாளுங்க, வேலை முடியலன்னா வேற மாதிரி பேசுவாளுங்க. இவளுங்களையெல்லாம் நம்ப முடியாது. என்ன மைண்ட் வைஸா? தேவைன்னா பாராட்டுறாளுங்க, இல்லன்னா திட்டுறாளுங்க. அதானே? எங்களுக்கு தெரியாதா? அப்படியே கொட்டினா பாரு. வா போய் பாப்போம். வா. மனசுக்குள்ளேயே ரொம்ப சைலண்டா பேசினேன், அத கூட கண்டுபிடிச்சிடுறாளுங்க. என்ன பண்ற? வர வர. கண்மணி, ஸ்வேதா கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டா. இன்னைக்கு நமக்கு தீபாவளி தான்மா. வாங்க ஸ்வேதா ஸ்டவ் அடிச்சு சாவறத மறைஞ்சிருந்து பாப்போம். வா 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 வா. டைம் வேற ஆயிடுச்சே. முதல்ல பருப்பை வேக வைக்கலாம், அதுக்கப்புறமா கஷாயம் வச்சு மேடிக்கு கொடுக்கலாம். என்ன பண்றா இவ? சமைக்கிறா. நீதான் சமையல் கட்டு பக்கமே போனது இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ முறைக்கிறாளே. அம்மா, ஸ்வேதா அடுப்ப பத்த வைக்க போறா பாரு. ஸ்வேதா, என்னம்மா என்ன பண்ற? அக்கா, சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். நந்தி மாதிரி ராகினி எதுக்கு இப்ப உள்ள போறா? நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு தான். சாரி, நீயே பேசு. எங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கழுத்து வலியா இருக்கு. ஒத்தடம் கொடுக்க ஹாட் வாட்டர் வேணும். சரி, நீ கொஞ்சம் நகரு, நான் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறமா நீ சமைச்சுக்கலாம். என்னது, இவ சுடு தண்ணி வைக்க போறாளா? ஆடு அதுவே கசாப்பு கடைக்கு போய் என்ன வெட்டு வெட்டுன்னு சொல்லுதே. அக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? நீங்க போங்க, நானே சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரமா ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துட்டு வா. ம். ஆஹா, ஆடு எஸ் ஆயிடுச்சே.
இதுங்க மூணும் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்குங்க? ம், சரி போய் என்னன்னு பாப்போம்.